குர்பானி கொடுக்கக்கூடியவர் அவர் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். முஸ்லிமிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி, இதா ரஅய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா வ அராத அஹதுக்கும் அன் யுதஹிய, உங்களில் ஒருவர் துல்ஹஜ் பிறையை கண்டு குர்பானி கொடுக்க நாடிவிட்டால் ஃபல் யும்சிக் அன் ஷஅரிஹி வ அظஃபாரிஹி, அவர் தன்னுடைய நகங்களையும் முடியையும் களைய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நாம குர்பானி கொடுக்க நாடுகிறோம். இப்ப குர்பானி என்பது ஒரு குடும்பத்திற்கு சார்பாக நிறைவேற்றப்பட வேண்டியது. ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் அவர் குர்பானி கொடுக்கிறார்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் முடியை களையவோ நகத்தை வெட்டவோ கூடாது என்பது சொல்லப்படவில்லை. குடும்பத்தின் சார்பாக எவர் நிறைவேற்றுகிறாரோ அவர் தன்னுடைய நகங்களை களையக்கூடாது, அவர் தன்னுடைய முடிகளை வெட்டக்கூடாது. எதுவரை என்றால் அவர் குர்பானி பிராணி அறுக்கப்படுகிற வரை. குர்பானி பிராணி அறுக்கப்பட்டது என்றால் அதற்கு பிறகு என்ன பண்ணிக்கலாம், அவர் தன்னுடைய நகத்தை வெட்டி கொள்ளலாம், தன்னுடைய முடியை களைந்து கொள்ளலாம். பிறை ஒன்றிலிருந்து குர்பானி பிராணி அறுக்கப்படுகின்ற வரை தன்னுடைய நகங்களையும் முடியையும் களையக்கூடாது. ஒருவர் இடையிலே நாடுகிறார், துல்ஹஜ் பிற 5 நாடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் எப்போது நாடினாரோ அப்போதிலிருந்து குர்பானி பிராணி அறுக்கப்படுகிற வரை அவர் இந்த ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.